இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு டாப் 7 டெட்லியஸ்ட் ஸ்னேக்ஸ். அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய மிக கொடூரமான விஷயமுடைய 7 பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 7வது இடத்துல சாஸ்கெல்டு வைப்பர், அதாவது தமிழில் கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா, ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் இதை வசிச்சிட்ருக்கு. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது 1 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் தான் இது வளரும். இந்த பாம்பு கடித்து 27 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க. இதோடைய டைம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இது கடித்தா பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பாம்பு கடிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். இதனால் அவங்களுடைய கை, விரல், காலை நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த பாம்பு ரொம்ப அக்ரெசிவானது. கிட்டத்தட்ட இது 20 வருஷம் வரைக்கும் வாழும். அடுத்து 6வது இடத்துல கோப்ரா இருக்குது. நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்புலாம் நிறைய வகை இருக்குது. இது மோஸ்ட்லி இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அப்புறம் பாகிஸ்தான் இந்த கண்ட்ரிலாம் வசிச்சிட்ருக்கு. நல்ல பாம்புங்க எல்லாத்தையுமே ஒரே குணம் தான், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நல்ல பாம்புங்க 5லேருந்து 7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது கடித்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க, எந்த முதலுதவியும் கிடைக்கலனா. இதில் ஒரு சில பாம்பு பார்த்திங்கன்னா விஷத்தை அவங்களோட எதிரி மேலே ஸ்பிட் பண்ணும். இது மாதிரி ஸ்பிட் பண்ணுறதுனால எதிரிகளுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல பாம்புங்க தான் இருக்கிறது அதிக நாள் வாழக்கூடிய விஷப்பாம்புங்க 30 வருஷம் வரைக்கும் வாழும். இதில் 5வது இடத்துல இருக்கிறது கிங் கோப்ரா, தமிழில் ராஜநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இருக்கிற விஷப்பாம்புங்களே ரொம்ப நீளமானது இதுதான், ரொம்ப பெருசும் இதுதான். இது கிட்டத்தட்ட 18 அடி வரைக்கும் வளரக்கூடியது. 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதோடைய ஒரு கடி பார்த்திங்கன்னா 20 பேரை கொல்லும், அப்படிலாம் ஒரு பெரிய யானையை கொல்லும். இது இந்தியாவில் இருக்க ரெயின் ஃபாரஸ்ட், அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த இடத்துலலாம் இது வாழ்ந்துட்டுருக்கு. இது மற்ற பாம்புங்களிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பிட்றது மற்ற விலங்குகளை விட பாம்பினத்தை தான் அதிகமாக சாப்பிடும். விஷம் இருக்க பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு ரெண்டுத்தையுமே இது அதிகமாக சாப்பிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பாம்பினத்திலே இது மட்டும்தான் கூடு கட்டி முட்டையிட்டு அடக்காக்கும். இது 2 மாதம் வரைக்கும் அடக்காக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக மரணம் தான். அதுவும் இல்லாமல் இதோடைய ஒரு கடியில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதோடைய விஷத்தை வெளியே விடும். அது நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறந்து போயிடுவோம். இதே ஒரு யானையாக இருந்துச்சுன்னா அது 3 மணி நேரத்தில் இறந்து போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாம்புக்கு ஆன்டிவெனம் இருக்குது. 4வது பிளாக் மாம்பா. இந்த பாம்பு பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இருக்கிற விஷப்பாம்புங்களே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியது இதுதான். இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. இது ரொம்பவே அக்ரெசிவானது. இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 12.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். இது கிங்கோப்ராக்கு அடுத்து நீளமான பாம்பு இதுதான். 14 அடி வரைக்கும் வளரும். இந்த பாம்பு கடிக்கு ஆன்டிவெனம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த பாம்பால் வருஷத்துக்கு 20,000 பேர் இறந்துட்டுருக்காங்க. இந்த பாம்பு கடித்து 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க. கடித்த உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். இந்த பாம்பு 11 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். 3வது இடத்துல ஆஸ்திரேலியன் ப்ரௌன் ஸ்னேக் இருக்குது. இந்த ஸ்னேக்கோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இந்த பாம்பு 7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்பு கடித்து 30 நிமிஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. இதோடைய ஒரு கடி பார்த்திங்கன்னா 100 மனுஷங்களை கொல்லக்கூடியது. ஆஸ்திரேலியாவில் இறந்து போகிற 60% ஆஸ்திரேலியன் ப்ரௌன் ஸ்னேக் கடிச்சு தான் இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த பாம்பு 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடியது இன்லேண்ட் தைப்பான். பூமியில் வாழக்கூடிய பாம்புலே அதிக விஷமுடைய பாம்பு இன்லேண்ட் தைப்பான் தான். இந்த பாம்புடைய நேட்டிவ் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. இந்த பாம்பு 6லேருந்து 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இதோடைய ஒரு அட்டாக்கில் 8 தடவை கடிக்கும். இதோடைய ஒரு கடியில் பார்த்திங்கன்னா 100 மனுஷங்க சாவாங்க. அப்படி இல்லைன்னா 1.5 லட்சம் எலிங்க இந்த ஒரு கடியில் சாகும். இந்த பாம்பு 12லேருந்து 24 முட்டை வரைக்கும் இட்டு 3 மாதம் வரைக்கும் அதை அடக்காக்கும். இந்த பாம்பு கடித்து 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த பாம்புக்கு ஆன்டிவெனம் கிடையாது. இந்த பாம்பு கடித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு மரணம் தான். இன்லேண்ட் டைப்பான் 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பெல்ச்சர் சீ ஸ்னேக். இந்த பாம்போடைய விஷம் பார்த்திங்கன்னா இன்லேண்ட் டைப்பானை விட 100 மடங்கு அதிகம். அதாவது 1 மில்லிகிராம் விஷம் 1000 மனுஷங்களை கொல்லக்கூடியது. இந்த பாம்பு கடிச்சதுன்னா கண்டிப்பாக 30 நிமிஷத்துக்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க. இதோடைய சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதாவது 20லேருந்து 40 இன்ச்சஸ் தான் இது வளரும். இது ரேராக தான் லேண்டுக்கு வரும். இது ஒரு தடவை மூச்சு வாங்கிக்கிச்சுன்னா அந்த மூச்சை 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். இந்த பாம்பால் அதிகம் பாதிக்கப்படுறது ஃபிஷர்மேன்ஸ் தான். வலையிலேருந்து அதை எடுக்கிறப்போ அது கடிச்சிடுது. இந்த பாம்பு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இது இருக்குது. இன்னும் பாம்பு பற்றி நமக்கு டவுட்டாக இருக்க ஒரு 3 விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ட்டு பார்க்கலாம். பாம்புக்கு காது இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பாம்புக்கு காது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவுட்டர் செட்டப் தான் கிடையாது. பாம்புடைய தாடையில் இருக்க கீழ்ப்பகுதியில் அதாவது எலும்பு கூட அது அட்டாச் ஆகிருக்கும். லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்க எல்லா சவுண்டுமே அது கண்டிப்பாக கேட்கும். அடுத்து பாம்பு ரிவெஞ்ச் எடுக்குமா இல்லையா அப்படின்ற டவுட்டு. பாம்பு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்காது. ஏன்னா அதோடைய மெமரி பவரும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ
பாம்பு ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட்டுக்கதை தான். அடுத்து பாம்பு பால் குடிக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்காது. ரெப்டைல்ஸ் எதுவுமே பால் குடிக்காது. ஒரு வேளை அது குடிச்சதுன்னா அது செரிக்காமல் செத்து போயிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.